ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பாரதி. நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை காதலின் மரியாதை. குழந்தை அழுது கொண்டே இருந்தது. சமையலை கவனித்து கொண்டே தொட்டிலை ஆட்டிவிட்டபடி இருக்க, அடுப்பே தீந்து போன சத்தம் வந்ததும் தொட்டிலை விட்டுவிட்டு பெட்ரூமிலிருந்து சமையலறைக்குள் ஓடியதும் ஆட்டப்பட்ட தொட்டில் அருகில் உள்ள பெட்டில் பட்டதும் குழந்தை வீல் என கத்த பதறியபடி அடுப்பு நெருப்பை அணைத்துவிட்டு குழந்தையை எடுத்த போதும் அழுகை நிற்கவில்லை. பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்த நிகன் வெளியே வந்ததும் கத்த ஆரம்பித்தான் தனது காதல் மனைவி மகியை பார்த்து. உனக்கு வர வர அறிவு குறைஞ்சிட்டே வருது. உன்ற அறிவை கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானடா. என்னடி வாடா போடான்னு தாலி கட்டின புருஷனை மரியாதை இல்லாமல் பேசுகிற. உங்கள் அம்மா உங்கள் அப்பனுக்கு மரியாதை கொடுத்துருந்தா தானே நீயும் கொடுப்ப. சொன்னவன் அழுது கொண்டிருந்த குழந்தையை மனைவியிடமிருந்து பிடுங்கி தலையில் ஏதாவது அடிபட்டிருக்குமோ என தடவி பார்த்தான். குழந்தைக்கு 1 வயது தான் ஆகிறது. என்றாலும் தந்தையின் தடவலில் அழுகை நின்றதும் மழலை மொழியில் ஏதேதோ பேசியது. அப்பனும் மகனும் 2 பேரும் என்னை திட்டுங்க. நான் யாரோ ரோட்டில் போகிறவங்க பெத்து போட்டுட்டு போன அனாதை தானே. பெட்டில் போய் கோபமாக அமர்ந்து கொண்டு அழத் தொடங்கிய மனைவியை அணைத்து அன்பாக கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். இதுக்கு குறைச்சல் இல்லை. கண்டபடி பேசி போட்டு கொஞ்சனா எல்லாம் சரியாக போகுமா? நானும் காலையில் எழுந்ததுலேருந்து மிஷின் நாட்டம் வேலை செய்கிறேன். முடியவே மாட்டேங்குது. குழந்தையும் பார்த்துட்டு சமையலையும் கவனிக்கிறது எத்தனை சிரமம் தெரியுமா உங்களுக்கு? போதாதுக்கு இட்லிக்கு 2 சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க மாப்பிள்ளை. ஒரு நாளாவது நான் எந்திரிக்கும் போது எந்திரிச்சு கூட மாட சமையலுக்கு உதவி பண்ணியிருப்பீங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நானே ஒருத்தியாக உங்ககிட்ட சீரழிச்சு சிரமப்படுறேன். பத்தாததுக்கு வேலையும் வீட்டில் இருந்தே பார்க்கலைன்னா வீட்டு வாடகை குடும்ப செலவுன்னு உங்கள் சம்பளம் எதுக்குமே பத்தாது என பேசியவள் மீண்டும் அழுதவாறு குழந்தையை கணவனிடமிருந்து வாங்கியபடி காலை உணவான இட்லியை பாத்திரத்திலிருந்து எடுத்து தட்டில் போட்டு வந்து அலுவலகத்துக்கு நேரமானதால் அவசரமாக பேண்ட் சட்டையை அயன் பண்ணி கொண்டிருந்த கணவனுக்கு ஊட்டிவிட்டாள். எனக்கு நீ கிடைச்சது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? ஆமாம், நான் இங்கே நாய்ப்படாத பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டுது. எங்கள் வீட்டில் அவங்க சொன்ன மாப்பிள்ளைக்கு நான் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தைய என்னோட அம்மாவே குளிப்பாட்டி தொட்டிலாட்டி ஆயை தொலைச்சி தாங்கன்னு தாங்கியிருப்பாங்க. தங்குறதுக்கு இங்கே பெங்களூரில் சொந்தமாக எனக்கு வீடே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் முக்கியம்னு பெற்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பின்னாடி ஓடி வந்தது எவ்வளோ தப்புன்னு இப்போ புரிஞ்சது. ஒன்று புரிஞ்சு என்ன பண்ண முடியும்? மீண்டும் விசும்பினாள். மகியின் தொடர் அழுகை, வெறுப்பான பேச்சு, வேலைப்பளு காரணமாக இப்படி பேசுகிறாள் என நிகனை யோசிக்க வைத்தது. உடனே அலைபேசியை எடுத்தவன் தனது டீம் லீடரிடம் இன்று கண்டிப்பாக லீவு வேண்டும் என கெஞ்சி கேட்டு லீவை பெற்றதும் இட்லி தட்டை வாங்கி மனைவிக்கு ஊட்டி விட்டதோடு குழந்தையை தொட்டில் போட்டு ஆட்டி தூங்க வைத்ததும் மனம் மாறி மகிழ்ந்தவள், சாரிடா என்னால் முடியலடா என கூறி அணைத்த போது சற்று முன் பேசிய டா மரியாதை குறைவாக தெரிந்த நிலை மாறி தற்போது பேசிய டா காதலை அவள் மீது அதிகரிக்க செய்ததை உணர்ந்தான். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.